வணக்கம் நேயர்களே, இந்த சிறப்பு நேரலையில் அன்போடு வரவேற்கிறோம். இது பருவமழை காலம். பரவலாகவே தமிழ்நாட்டில், இந்தியாவில் பருவ காய்ச்சல்களும் டெங்கு பாதிப்பும் அதிகமாக இருப்பதை காண முடியும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு இந்த டெங்கு பாதிப்பின் எண்ணிக்கை சற்று அதிகரித்திருக்கிறது என்கின்ற விவரத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் வெளியிட்டதோடு அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் துரிதமாக மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வேளையில அதிகரிக்கும் இந்த பாதிப்புகளை கண்டறிவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் என்னென்ன மாதிரியான நடைமுறைகளை நம்ம மேற்கொள்ளணும், எது போன்ற விழிப்புணர்வுகள் பொதுமக்கள் மத்தியில் இருக்கணும் என்பது போன்ற விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக நோய் தொற்று சிறப்பு மருத்துவர் சுதாகர் சிங் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார், இணைந்தமைக்கு மிக்க நன்றி. நேயர்களாகிய நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை எங்களுக்கு தொடர்பு கொண்டு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமைந்திருக்கிறது. டாக்டர், இப்போ டிராபிக்கல் அண்ட் சப்டிராபிக்கல் நாடுகள்னாலே இந்த காலகட்டத்தில் டெங்குவுக்கான பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்ம உணர முடியும். தமிழ்நாட்டில் இந்த சீசன் வழக்கமாக டெங்கு பாதிப்புகள் கண்டறியப்படும் அப்படின்னாலும் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு கொஞ்சம் அதிகரித்திருக்கிறத பார்க்க முடிகிறது. அரசும் அதற்கான நடவடிக்கைகளை நிறைய எடுத்துட்டு இருக்கிறாங்க. இருந்தும் இந்த அதிகரிப்பு, மற்ற இந்த பருவ காய்ச்சல்களுக்கான காரணம், இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கலாம்? என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நம்ம இன்னும் இருக்கணும்? வணக்கம். இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. பருவ நிலையில் வர ஜுரங்கள், இது இயர் எண்டில் வர இந்த மழைக்காலங்கள்லேயும் குளிர்காலங்கள்லையுமே இந்த காய்ச்சல்கள் ரொம்ப அதிக அளவில் பரவுது. இது எல்லாமே வெக்டர் பார்ன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். கொசு மூலமாகவோ இல்லை ஏதாவது இது மாதிரி உண்ணிகள் மூலமாகவோ பரவுகிற சில காய்ச்சல்கள் அதிக அளவில் இந்த காலகட்டங்களில் தான் தெரியும். இது டிராபிக்கல் கண்ட்ரீஸ்க்கே உண்டான ஒரு இயல்பான ஒரு நிகழ்வு தான். நீங்கள் சரியாக சொன்னது போல் டெங்கு ஜுரம் இந்த சீசன்களில் கொஞ்சம் அதிக அளவில் காணப்படும். மற்ற காலங்களில் நம்ம இப்போ சம்மர் டைமில் கூட வெரி ஸ்ட்ரே கேசஸ், சில கேசஸ்கள் அப்பப்போ நம்ம தென்படும், அறிகுறிகள் வரும், நம்ம அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். பட் இந்த திடீர்னு இந்த அளவுக்கு அதிக அளவுக்கு வர்றதுக்கு காரணம் இந்த மழைப்பருவங்கள்னால ஏற்படுற இந்த வெக்டர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனால. இந்த கொசுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அந்த வியாதிகளோட பரவலும் இது கூட சேர்ந்தே அதிகரிக்குது. ஏன் போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. இது கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய கேள்வி தான். யூஸ்வலாகவே டெங்கு ஃபீவருங்கிறது ஒரு சைக்கிளிக்கல் ஈவெண்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 20-25 வருஷமாக நீங்கள் டேட்டா பார்த்தீங்கன்னா அதோடய எண்ணிக்கைகள் ஓரளவு சமநிலையில் இருக்கும். ஒரு 3 வருஷமோ 4 வருஷம் கழித்து திடீர்னு அது ஒரு உச்சத்தை எட்டும், பிறகு திருப்பி நார்மல் லெவலுக்கு வரும், பிறகு இப்படி கண்டினியூ ஆகும். இது ஒரு சைக்கிளிக்கல் ஃபினாமினன் நம்ம கவனிச்சுக்கிட்டு வர்றது தான். அந்த சைக்கிளிக்கல் ஈவெண்ட் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறையா காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, அந்த டெங்கு வைரஸே சில சமயங்களில் உருமாறலாம். ஒரு வருஷம் நமக்கு டெங்கு நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த டெங்குவோடைய எதிர்ப்பு சக்தி நமக்கு இருக்கிறதுனால அடுத்த சில வருஷங்களுக்கு அந்த டெங்குவோடைய தாக்கத்திலேருந்து ஓரளவு நம்மளை பாதுகாத்துக்க முடியுது. அந்த வைரஸ் திடீர்னு உருமாறும் போது இந்த 4 வருஷம் 5 வருஷம் கழித்து திடீர்னு அதிக அளவில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெக்டர் சைட், அதாவது கொசு சைட்லேருந்து நம்ம பார்த்தோம்னா சில டைம்ஸ் கொசுகளுடைய வீரியத்தன்மையும் மாறுது வருஷத்துக்கு வருஷம். ஸோ சில சமயங்களில் இந்த வெக்டர்ஸ் ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாகவும் பரவக்கூடிய திறமை அதிகரிக்கிறதுனாலையும் இந்த திடீர்னு இந்த அளவுகள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம மாநகராட்சியோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற நகராட்சிகள்லையோ நம்ம பார்க்குறப்ப தொடர்ந்து இந்த வெக்டர் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாத மாதிரியான சுகாதார ரீதியான நடவடிக்கைகளை துரிதமாக எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. செக் பண்ணுறாங்க, வீடு வீடாக அந்த கொசுக்கள் தண்ணீர் தேங்கி இல்லாமல் இருக்குதா, நன்னீர் தண்ணீர் தேங்கி இல்லாமல் இருக்கா, இந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. ஹைஜீன் ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்தாலுமே கூட நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வெக்டாரினுடைய வளர்ச்சி சம்பந்தமான விஷயங்கள், இன்னொன்று அந்த சீதோஷ்ண நிலை கூட இவை பெருகி வளர்வதற்கான ஒரு காரணம் அப்படின்னும் கருத்தில் கொள்ளப்படுகிறது. அது கூட ஒரு முக்கிய காரணம் சொல்லப்போனால் குறிப்பிட்டு சென்னை மற்றும் கோயம்புத்தூர் இந்த 2 நகரங்களில் பாதிப்புகளின் எண்ணிக்கை அதிகமாக கணக்கிடப்பட்டிருக்கு. இந்த நகரங்கள் குறிப்பிட்ட பாதிப்புக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? பொதுவாகவே இந்த வெக்டர் பார்ன் டிசீஸ் ஜனத்தொகைகள் கொஞ்சம் நெருக்கமாக அதிக அளவில் இருக்கிற இடங்களில் கொஞ்சம் சட்டுன்னு பரவும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்கொயர் மீட்டர் அளவில் ஒரு 50 பேர் தான் இருக்கிறாங்க, இன்னொரு இடத்துல கிட்டத்தட்ட 5000 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு வெக்டர், அதாவது ஒரு கொசு வந்து பல மனிதர்களை தாக்கக்கூடிய வாய்ப்புகள் திக்லி பாப்புலேட்டட் ஏரியாவில் நிறையா இருக்குது. அதனால தான் நம்ம நகர்ப்புறங்களில் இந்த மாதிரி சீசனல் வைரல் ஃபீவரை வந்து அதிக அளவில் பார்க்குறோம். ஸ்பெசிஃபிக்காக சென்னை அண்ட் கோயம்புத்தூர்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஏரியா. ஸோ ஒர்க் பிளேஸில் பீப்புள் வந்து நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் டெங்குவோட தன்மையே நீங்கள் பார்த்தீங்கன்னா டெங்கு வந்து டே டைம் மஸ்கிட்டோ பைட்டில் ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு டிசீஸு. அன்லைக் மலேரியா, சம்டைம் மலேரியா வந்து ப்ரிடாமினண்ட்டாக நைட் டைம் பரவுற கடிக்கிற கொசுக்கள்னால பரவுற வியாதி. வேறஸ் டெங்கு வந்து ப்ரிடாமினண்ட்டாக டே டைமில் கடிக்கிறதுனால பரவுற வியாதின்னு சொல்லப்படுது. அதனால தொழிற்சாலைகளில் நிறைய இடங்களில் கூடுற இடங்கள் மாநகரங்களில் இருக்கிறதுனால அந்த நேரங்களில் இந்த கொசு கடிக்கல்னால அதிக அளவில் பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ இது போன்ற தொழில் நகரங்களில் இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஒரு பக்கம் டெங்கு காய்ச்சலும் இந்த சீசனில் அதிகமாக பரவுகிறது, மற்றொன்று பருவ காய்ச்சல், பருவகால அந்த நோய்களும் பரவுது, ஃப்ளூக்கான பாதிப்புகளும் இருக்குது. ஆனால் நிறைய நம்ம வந்து ஃப்ளூக்கான அந்த தடுப்பூசிகளோ வேக்சினோ நம்ம பெரும்பாலும் எடுத்துக்கிறது இல்லை. லாஸ்ட் இயர் நம்ம பார்க்கும்போது இந்த சீசனில் ஃப்ளூவும் அஃபெக்ட் ஆகிருந்தது. நிறைய பேர்த்திற்கு ஒரு வறட்டு இருமல் மாதிரி வந்து அது ப்ரொலாங்டாக இருந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். என்னென்ன மாதிரியான அறிகுறிகள், என்னென்ன மாதிரியான நோய்களுக்கு இந்த டைமில் தென்படும்? அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி காய்ச்சலுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. இந்த பருவநிலைகளில் அதிக அளவில் காணப்படுறது இந்த ஃப்ளூ லைக் வைரஸ் ஃபீவரு, டெங்கு அதுவும் ஒரு வைரஸ் ஃபீவர் தான். மலேரியா அதிக அளவில் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்க்ரப் டைஃபஸ்ன்ற ஒரு ஃபீவர் இருக்குது, அது வந்து இந்த செடிகளில் இந்த இருக்கிற சில டிக் பான் டிசீஸ், அதுவும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டயரியல் டிசீசஸ், நம்ம உணவு குழாய்களில் ஏற்படுற சில இன்ஃபெக்ஷனால் வர ஜுரங்கள் லைக் டைஃபாய்டு, என்ட்ரிக் ஃபீவர் சொல்கிற டைஃபாய்டு, இல்லைன்னா கால்ரா, இந்த மாதிரி விஷயங்களும் பரவுறதுகளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பருவநிலைகளில் நிறைய காரணங்களால் ஜுரம் வரலாம். பட் எல்லா ஜுரத்தை பார்த்தும் பயப்படவும் கூடாது, அதே சமயத்தில் ஜுரத்தை ரொம்பவும் எளிதாகவும் எடுத்துக்கிட்டு கேர்லெஸ்ஸாகவும் இருக்கக்கூடாது. ஃப்ளூங்கிறது ப்ரிடாமினண்ட்டாக நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை அட்டாக் பண்ணுறது. ஸோ ரன்னிங் நோஸ், பிளாக் நோஸ், தொண்டையில் வலி, அதிக அளவில் ஜுரம், இருமல், சம்டைம்ஸ் மூச்சு திணறல், இந்த மாதிரி விஷயங்களை தான் யூஸ்வலாக ஃப்ளூ வந்து வெளிப்படுத்தும். வேறஸ் டெங்கு ஃபீவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது டெங்கு ஃபீவர் வந்து ஜுரம் ரொம்ப ஹை லெவலில் இருக்கும், உடம்பு வலி அபரிவிதமாக இருக்கும். அதாவது இது வரைக்கும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத அளவுக்கு உடம்பு வலிகள் இருக்கும். கண்களோட பின்பகுதிகளில் சிவியராக பெயின் கொடுக்கலாம், ரீட்ரோ ஆர்பிட்டல் பெயின்னு சொல்லுவோம். ப்ரோன் பிரேக்கிங் ஃபீவருங்க கூட அதுக்கு பேர் உண்டு. அந்த அளவுக்கு வலி ரொம்ப சிவியராக இருக்கும். டெங்கு ஜுரம் வந்து இனிஷியலாக அதை ஒரு 3 ஸ்டேஜாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அந்த ஃபெப்ரைல் ஸ்டேஜ், அந்த 1லேருந்து 5 நாள் வரைக்கும், முதல் 5 நாள் வரைக்கும் ஃபீவர் ரொம்ப அதிக அளவில் இருக்கும். இந்த 5ஆம் தேதியிலேருந்து ஒரு 7ஆம் தேதி 8ஆம் தேதி வரைக்கும் வந்து கிரிட்டிக்கல் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டைமில் ஜுரம் குறைய ஆரம்பிக்கும். அதோடு சேர்ந்து தட்டணுக்களோட எண்ணிக்கை பெருமளவு குறைஞ்சி ப்ளீடிங் ஆகிறதுக்கு ஹை ரிஸ்க் உண்டு. பிறகு ரெக்கவரி ஃபேஸ் வரும். நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அந்த கிரிட்டிக்கல் ஃபேஸில், ப்ளஸ் முன்ஜாக்கிரதைகள் சில ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியது அந்த ஃபீவர் இருக்கிற டைம்லேயும் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ நமக்கு நார்மலான ஒரு ஃபீவர் அப்படிங்கிறப்போ 1லேருந்து ஒரு 3 நாட்களுக்குள்ளே நம்ம தெரிஞ்சுப்போம். வைரல் ஃபீவருங்கிறது ஒரு கண்டினியூஸான ஒரு ஸ்டேஜில் இருக்கும். இதை எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? நிறைய பேர் வந்து ஓகே நார்மலான ஃபீவர் தான், 2 நாள் பார்ப்போம், நம்மளா செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துப்போம், சரியாகலைன்னா மருத்துவரை அணுகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை வந்து சரியாக இருக்குமா? இப்போ எல்லா ஜுரத்துக்கும் நம்ம மருத்துவமனையை நாடியோ மருத்துவர்களை நாடி போனாலும் அதுவும் சரியான அறிவுரையாக இருக்காது இந்த டைமில். பட் ஃபீவர் சில குறிப்பிட்ட பீப்புளுக்கு வந்ததுன்னா நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. லைக் குழந்தைகளோட ஜுரத்தை என்றைக்குமே நீங்கள் நம்ம லைட்டாக எடுத்துக்கூடாது, உடனடியாக மருத்துவரை அணுகணும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்குள்ள ஃபீவரை தயவுசெய்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க. 1 நாள் 2 நாள் நீங்கள் வீட்டிலே ஜுரம் குறையிற மருந்து பேராசிட்டமாலை கொடுத்து பார்க்கலாம். பட் அதுக்கு மேலே தயவுசெய்து வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க, உடனடியாக மருத்துவரை செஞ்சீங்க. எல்டர்லி பீப்புள், வயது முதிர்ந்தவர்கள் 65-70 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் ஜுரத்தை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. அதே போல்
மற்ற வியாதிகள்னால் பாதிக்கப்பட்டவங்க, நீரிழிவு நோய், கிட்னி டிசீஸ், இல்லை கேன்சர் சம்மந்தப்பட்ட மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஜுரம் வந்ததுன்னா இது பல பக்க விளைவுகளையும் பின் விளைவுகளையும் உண்டுபடுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால இவங்க ஜுரத்தை சாதாரணமாக எடுத்துக்கூடாது, உடனடியாக மருத்துவரை அணுகணும். அதர்வைஸ் ஹெல்த்தி பீப்புள், நார்மலாக ஹெல்த்தி பீப்புள், ஹெல்த்தி ஒர்க்கிங் பீப்புள் எல்லாமே ஜுரத்தை முதல்ல 1 நாள் 2 நாள் நீங்கள் சாதாரண ஜுர மருந்துகள் போட்டுட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் கூட அந்த முதல் 2 நாளில் ஏதாவது அப்நார்மலாக உங்களுக்கு தெரியுது, ஸ்கின்ல திடீர்னு லீஷன்ஸ் தெரியுது, இல்லை பிபி லோ ஆகிற ஃபீலிங், தலை சுத்து, மயக்கம், இல்லை அபரிவிதமான வாமிட்டிங், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, வார்னிங் சைன்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் மருத்துவரை கண்டிப்பாக அணுக வேண்டியிருக்கும். மற்ற பருவகால நோய்களில் இப்போ நம்ம கண்டறிந்திருக்கிறதன் படி இப்போ என்னென்ன நோய்கள் பரவிக்கிட்டு இருக்குது, அதில் எப்படி ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ் வந்து மக்கள் பயன்படுத்தணும்? இப்போ அதிக அளவில் பரவுறது வந்து ஃப்ளூ வைரஸும் டெங்கு ஃபீவர் மட்டும்தான். ஃப்ளூ வைரஸுக்கு நமக்கு தடுக்கிறதுக்கு வேக்சின் இருக்குது. பட் நீங்கள் அப்போ சொன்ன மாதிரி அந்த வேக்சின் ரொம்ப பாப்புலர் கிடையாது, யாரும் ரொம்ப அவங்களாம் நாடி போய் போடுறது கிடையாது. மருத்துவர்கள் அறிவுரை கொடுத்தா கூட அதை நிறைய பேர் அக்செப்ட் பண்ணி அந்த வேக்சின் போடுறதில்ல. ஒரு காரணம், அந்த வேக்சின் வந்து லைஃப் டைம் ப்ரொடெக்ஷன் கொடுக்காது, எவ்ரி இயர் நம்ம போடணும். ஏன்னா அந்த ஃப்ளூ வைரஸ் வந்து அதோடைய தன்மையை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அதோடைய ஆன்டிஜனை மாற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுதோ அதுக்கு தகுந்தபடி உலக சுகாதார நிறுவனம் வந்து இந்த ஸ்ட்ரெயின் தான் இப்போ காமனாக இருக்குது இந்த வருஷத்துக்குன்னு சொல்லி அதை அறிவுரைப்படுத்தி அதுக்குண்டான வேக்சினை தயார் பண்ணி கொடுப்பாங்க. அதை நம்ம வருஷம் வருஷம் போடணும். அது எந்த காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கணும்? இப்போ ஒரு வேக்சின் எடுக்கணும், இப்போ இந்த நோய்கள் இந்த பருவகால நேரத்தில் நமக்கு வருது, இப்போ நமக்கு செப்டம்பர் அப்படின்னா ஆகஸ்ட் செப்டம்பரில் இந்த நோய்கள் வர வாய்ப்பு இருக்குன்னா நம்ம எப்போ இந்த வேக்சின் எடுத்துக்கணும்? இந்த வேக்சின் யூஸ்வலாக போட்டுட்டு ஒரு 2 வீக்ஸ்லேயே இதோடைய ஃபுல் பலன் நமக்கு கிடச்சிரும். ஸோ யூஸ்வலாக அந்த நம்ம உலக சுகாதார நிறுவனம் ரிலீஸ் பண்ணுற நியூ ஸ்ட்ரெயின் வேக்சின் எப்போ வந்தாலும் உடனே போட்டுக்கலாம். ஏன்னா அது 1 வருஷத்துக்கு அந்த வேக்சின் நமக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கும். அது வந்து பொதுவாக இப்போ அரசு மருத்துவமனைகள்லேயே எல்லா இடங்கள்லையும் இல்லை, எல்லா இடங்கள்லையும் கிடைக்குது. இதை வந்து இப்போ எல்லாருக்குமே அது கண்டிப்பாக போடணுங்கிறது ஒரு அறிவுறுத்தல் தான். பட் ஆனால் நான் சொன்ன மாதிரி கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள், ஆல்ரெடி நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டவங்க, ஆஸ்மா, இந்த மாதிரி நுரையீரல் வியாதிகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வேக்சினை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக போடணும். ஏன்னா அவங்களுக்கு இந்த வைரஸ் வியாதியோ ஃப்ளூ வந்துடுச்சுன்னா அதோடைய சைடு எஃபெக்ட் ரொம்பவே சிவியராக இருக்கும். இப்போ இந்த ஃப்ளூ காய்ச்சல் இந்த நோய்க்கும் டெங்கு காய்ச்சலுக்கும் இரண்டுக்குமான பரவும் தன்மை என்ன? ஏன்னா டெங்கு அப்படின்றது அந்த வெக்டார் போன் டிசீஸ் அப்படின்றதுனால அந்த வெக்டார் கொசு மூலமாக நம்ம உடலுக்குள் பாயும் பொழுது நமக்கு அந்த நோய் வருது. ஆனால் ஃப்ளூவில் வந்து ஒருத்தரிடமிருந்து இன்னொருவருக்கு கண்டேஜியஸாக பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா? இப்போ ரெண்டுக்குமான வித்தியாசங்கள் எப்படி இருக்கும்? வெளித்தோட்டத்திலேருந்து பார்த்தா பெரிய வித்தியாசம் இருக்காது. ஏன்னா இப்போ ஒரு வீட்டில் ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கிறாங்கன்னா டெங்கு வைரஸ்னால் தாக்கப்பட்ட கொசு அந்த வீட்டு ஏரியாவில் இருந்ததுன்னா, அந்த சுற்றுப்புறத்தில் இருந்ததுன்னா அது அந்த 5 பேரையும் தாக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அதனால் ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு டெங்கு வந்ததுன்னா அடுத்தது சப்சிக்வெண்ட்டாக யாருக்காவது ஜுரம் வந்ததுன்னா டெங்குவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம்தான். அதே மாதிரி தான் ஃப்ளூ வைரஸ் வந்து இருமல் மூலமாகவும் அந்த தும்மலில் உள்ள நீர் துகள்கள்னாலையும் பரவுகிற ஒரு வைரஸ். ஸோ ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட், ஒரே ரூமில் ரொம்ப நேரம் இருக்கிறவங்க ஒருத்தர்கிட்ட இருக்கிறது ஒருத்தருக்கு ஈஸியாக பரவிடும். ஆனால் ரெண்டுக்கும் பரவும் தன்மை அப்படின்றது கொசு கடித்து அந்த வைரஸ் உள்ளே போனால் மட்டும்தான் டெங்குல பாதிப்பு. ஆனால் ஃப்ளூ இருக்கிறவங்களுடைய நம்ம எப்படி கொரோனாவுக்கெல்லாம் நம்ம ப்ரிகாஷனரிஸ் எடுத்தோமோ அந்த மாதிரி ஃப்ளூ யாருக்கு இருந்தாலும் அது காற்றின் மூலமாகவோ தும்மல் மூலமாகவோ பரவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 100% ஒருத்தர் ஒருத்தர் பரவிடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வைரஸ், அந்த குவான்டிட்டி ஆஃப் வைரஸ் நம்மளுடைய வியாதி இருக்கிறவங்ககிட்டருந்து நம்ம தும்மும் போதோ இருமும் போதோ வெளிப்படுற வைரஸோடைய குவான்டிட்டியை வச்சு தான் அந்த பரவுற தன்மை. சிலருக்கு அந்த வைரஸ் வந்து அவங்க உடம்புல கம்மியாக இருந்துச்சுன்னா அதிக அளவில் அது வெளியில் வராது. அதே மாதிரி எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு இம்யூனிட்டி நல்லா இருக்குது, ஆல்ரெடி ரீசெண்டாக ஒரு ஃப்ளூ வந்து போயிருக்கு, இல்லைனா ஒரு வேக்சின் போட்டிருக்காரு, இந்த மாதிரி இருந்ததுன்னா டக்குன்னு அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் வேக்சின்
உங்களை மட்டும் ப்ரிவென்ட் பண்ணாது, இந்த சொசைட்டியே ப்ரிவென்ட் பண்ணும். ஏன்னா நீங்கள் வேக்சின் போட்டிங்கன்னா ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவுகிற அந்த தன்மைகள் வந்து இந்த வியாதிக்கு ஜென்ரலாகவே குறைய ஆரம்பிச்சிடும். இதை தான் நம்ம ஹர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ஒரு 50 பேர் வேக்சின் போட்டிருந்தாங்கன்னா மிச்சம் இருக்க 50 பேருக்கு அட்லீஸ்ட் அதோடைய 50% பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். டாக்டர், இப்போது இதனுடைய சிகிச்சை முறைகள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். என்னென்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இந்த டெங்குவுக்கு குறிப்பாக வழங்கப்படுகிறது? அதில் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன இருக்குது? டெங்கு ஜுரங்கிறது ஒரு வைரஸ். ஸோ இந்த வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஆன்டி வைரலுங்கிறது இது வரைக்கும் கிடையாது. ஸோ டெங்கு ஜுரத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மாத்திரையோ ஒரு ஆன்டி வைரஸ் எடுக்கிற மாதிரி உண்டான சூழ்நிலை இப்போதைக்கு கிடையாது. டெங்கு ஜுரங்கிறது ஒரு செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ் தான். அது நம்ம உடம்புக்குள்ளே போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் தன்னாலே அதோடைய லைஃப் சைக்கிள் முடிஞ்சிடும். ஸோ அதனால் அது வந்து செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ் தான். பட் அந்த 5 நாள் 6 நாளில் நம்ம உடம்புகளில் சில தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த டெங்கு வைரஸ் ஆனது ப்ரிடாமினண்ட்டாக மல்டிப்ளை ஆகிறது வந்து போன் மேரோவில். ஸோ இந்த போன் மேரோவில் அது மல்டிப்ளை ஆகும்போது தட்டணுக்களையும் வெள்ளணுக்களையும் ரொம்பவே குறைச்சிடும். ஸோ நம்ம உடம்புல 3 அணுக்கள் இருக்கும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சிகப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள் அண்ட் தட்டணுக்கள். இதில் சிகப்பணுக்களுக்கு வந்து லைஃப் சைக்கிள் ரொம்ப ஜாஸ்தி, ஆல்மோஸ்ட் 120 days ஒரு செல்லுடைய லைஃப் இருக்கும். வேறஸ் WBCஸ்க்கு வந்து இட் இஸ் ஒன்லி 3 weeks ஆர் 4 weeks மேக்ஸிமம். பிளேட்லெட்ஸ் இருக்கிறதுலே ரொம்ப குறைவு. 7 நாள் தான் ஒரு பிளேட்லெட்டோடைய லைஃப் சைக்கிளே. அதோடைய லைஃப் டைமே 7 days தான். ஏன்னா நம்ம உடம்புலேருந்து ஒரு பிளேட்லெட் உற்பத்தி ஆச்சுன்னா 7 நாள் அது செஞ்சிடும், புது பிளேட்லெட்ஸ் உற்பத்தி ஆகணும். அதனால தான் டெங்கு ஜுரம் அந்த அட்டாக் ஆகி 5வது நாள் 6வது நாள் அது உடம்புல உள்ள மேரோவிலேருந்து உற்பத்தி ஆகிற எல்லா பிளேட்லெட்டையும் அது தடுத்துறதுனால இருக்கிற பிளேட்லெட்ஸ் எல்லாம் அந்த 5th day 6th day கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகிடும் இயற்கையாகவே. ஓகே, இதற்கிடையே ஒரு நேர் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தேகங்களை கேட்கலாம். இணைந்தமைக்கு நன்றி. நீங்க மருத்துவரிடம் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம். வணக்கம். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போ ரத்த தட்டு அணுக்களை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். அந்த கவுண்ட்ஸ் வந்து இந்த 10,000 20,000 இந்த மாதிரி அடிப்படையில் தான் சொல்லப்படுகிறது. அந்த கவுண்ட் கம்மியானாலே வந்து ஒரு பேனிக் வந்து வந்துறதை பார்க்குறோம் நம்ம நோயாளிகள் மத்தியில். அதை எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி நம்ம அணுகணும்? இப்போ நம்ம டெங்கு ஜுரத்தோட வீரியத்தை வந்து அந்த தட்டணுக்கள் குறையிறத வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். பட் ஆனால் தட்டணுக்களை செலுத்துறது மட்டுமே ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது டெங்குக்கு. நார்மலாக நம்ம உடம்புல வந்து 1.5 லட்சத்துலேருந்து 4.5 லட்சம் வரைக்கும் தட்டணுக்கள் உண்டு. ஆனால் நம்மளோட உடம்பு நார்மலாக செயல்படுறதுக்கு 50,000 அளவு பிளேட்லெட் இருந்தாலே போதும். 50,000 பிளேட்லெட் இருந்தாலே யாருக்கும் எந்த சிம்டமும் இருக்காது. தன்னால் இரத்த கசிவு ஏற்படுறது எந்த வித சிம்டமும் இருக்காது. அதை விட குறையும் போது சிலருக்கு இரத்த கசிவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்க ஒழிய கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு அது 10,000 ஆர் லெஸ் தென் 10,000 போனால் கூட எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது. சிலர் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த தட்டணுக்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது டாக்டர், நீங்கள் இப்போ குறையிறதுக்கு முன்னாடி நீங்களாக தட்டணுக்கள் நிறையா ஏற்றிருங்க, நம்ம ஆபத்துலேருந்து காப்பாற்றிடலான்ற ஒரு ஆதங்கத்தில் வெளிப்படுத்துவாங்க. அது சரியான சிகிச்சை முறையே கிடையாது. ஏன்னா தட்டணுக்கள் நம்ம வெளியிலேருந்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த டெங்கு ஜுரத்தோட இன்னொரு தன்மை வந்து நம்மளை உடம்புல உள்ள ஆன்டிபாடிஸை நிறையா அது ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். இந்த ஆன்டிபாடிஸ் வந்து பிளேட்லெட்ஸை டிஸ்ட்ராய் பண்ணும். நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக தேவையில்லாத நேரத்தில் இந்த பிளேட்லெட்ஸை ஏற்றுனீங்கன்னா அந்த பிளேட்லெட்ஸை நொடியில் நம்ம உடம்பே அழிச்சிடும். அது வந்து இன்னும் பாதிப்பை தான் ஏற்படுத்தும். அதனால் பிளேட்லெட்ஸ் ஏற்றுறதுங்கிறது தவிர்க்க முடியாத சில டைமில் டாக்டர்ஸோடைய அறிவுரை பேரில் அதை ஏற்றுறது தான் நல்லது. பிளேட்லெட்ஸ் ஏற்றுறது மட்டுமே டெங்கு ஜுரத்துக்கு உண்டான வைத்தியம் கிடையாது. இப்போ நம்ம முன்னெல்லாம் பார்க்குறப்ப இப்போ 2017 2021 இந்த ஆண்டுகள்ல எல்லாம் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு. சென்ற ஆண்டு கூட 12 பேர் இறந்திருக்காங்க. அந்த 17 21 60க்கும் மேற்பட்டவர்கள்லாம் இறந்துருக்காங்க. இந்த வருடம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்போ ரொம்ப பேனிக் இருந்தது டெங்கு அப்படிங்கிறப்ப. இப்போ அது பெருசாக இல்லாத நீங்கள் சொல்கிறது போல் அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? ட்ரீட்மெண்ட்டில் ஏதாவது வந்து அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்காங்களா? அட்வான்ஸ்டான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க? ட்ரீட்மெண்ட்டில் அட்வான்சஸ் எதுவும் ஏற்படலை. பட் ஆனால் அவேர்னஸ் இருக்குது. ஸோ அதனால் பேஷண்ட்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாகவே டாக்டர்ஸை அணுகுறாங்க, டெஸ்ட் பண்ணி டெங்குங்கிறத உறுதிப்படுத்திக்கிறாங்க. உறுதிப்படுத்தினோடனே அதுக்குண்டான ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க.
டெங்கு ஜுரத்துக்கு மைல்டு டெங்கு ஜுரத்தை யூஸ்வலாக வீட்டில் வச்சே ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். நமக்கு தேவைப்படுறது எல்லாமே நல்ல நீராகாரம் தான். உடம்ப நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருந்தாலே போதும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டெங்கு ட்ரீட்மெண்ட் இஸ் இதில் அப்போ டீஹைட்ரேஷன் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும். டீஹைட்ரேஷன் ஏன் வருதுன்னா, நம்ம உடம்புலேருந்து நீர் சத்து எங்கேயும் வெளியே போகிறது இல்லை. நம்ம உடம்புல உள்ள இரத்த குழாய்களில் இருக்கிற இரத்தத்தில் உள்ள நீர் சத்து இரத்த குழாய்களை விட்டுட்டு வெளியே இடத்துக்கு பரவிடுது. கேப்லரி லீக் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அதாவது இரத்தத்தில் இருக்கிற நீர் சத்து மட்டும் உடம்புக்குள்ள மற்ற பாகங்களில் போய் சீப்பாயிடுது. அதாவது வயிறை சுற்றி சில நீர் சேரும், நுரையீரலை சுற்றி நீர் சேர்ந்துடும். ஸோ இரத்தத்தில் நீருடைய அளவு கம்மியாகி இரத்தம் வந்து ரொம்ப உறையிறத்தன்மையாக திக்காயிடும். ஸோ அதில் நிறைய காம்ப்ளிகேஷன் வர்றதுனால தான் நம்ம நிறைய ஹைட்ரேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. டாக்டர் நேயர் ஒருத்தங்க இணைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம், யார் எங்கிருந்து இணைஞ்சிருக்கீங்க? டாக்டர் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன? வணக்கம்மா, நான் பவானிபாளையத்திலிருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. இந்த காய்ச்சல் வருது அப்படின்னு சொன்னா, நாங்க இருக்கிறது வந்து ஒரு ஆர்ட்ஸ் ஏரியாங்க. சரி, ஹலோ சொல்லுங்கம்மா. அம்மா, நான் பவானி திருப்பநாயகம்பாளையத்திலிருந்து பேசுறேங்க. சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? காய்ச்சல் குழந்தைங்களுக்கு இப்போ இந்த சீசன்ல வரும்பொழுதுங்க கொஞ்சம் பயமா இருக்கு. அதனால இந்த பப்பாளி சாரெல்லாம் கொடுத்தா சரியாகுங்களா? ஓகே டாக்டர், பப்பாளி சாறு, நிலவேம்பு கஷாயம், இந்த நடைமுறைகள்லாம் இருந்துட்டு இருந்துச்சுல்ல, அதெல்லாம் குழந்தைகளுக்கு அவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பப்பாளி சாறு கொடுக்கறது, நிலவேம்பு கஷாயம், இதை பற்றிலாம் டீட்டெயில்டாக நம்ம அரசாங்கத்தோடைய வெப்சைட் இருக்குது, தமிழ்நாடு health.comல இருக்குது. அதில் போனீங்கன்னா ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. பப்பாளி இலையை எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், அதோடைய அந்த நரம்புகளை நீக்கிட்டு அந்த இலைகளை எப்படி கஷாயமாக எடுத்து குடிக்கணும், அதே மாதிரி நிலவேம்பு பவுடர்களை எப்படி கொதிக்க வச்சு எவ்வளோ அளவில் குடிக்கணும், எல்லாமே அளவு கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் ஜென்ரலாக நம்மளோட இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது தான். ஸ்பெசிஃபிக்காக இந்த வியாதிக்கு இந்த மருந்துன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி காய்ச்சல்கள் நேரத்தில் இதை குடிக்கிறது நமக்கு ஜென்ரலாக நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ முறையில் நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும். பட் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், டெங்கு ஜுரத்தில் வந்து சிலருக்கு வந்து கல்லீரல் லைட்டாக பாதிப்பு ஏற்பட்டு உணவு குழாய்கள் பாதிப்புனால வாந்தி, இந்த கொமட்டல்கள் ஜாஸ்தி இருக்கும். இந்த மாதிரி டைமில் இதை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்து அவங்க வாந்தி எதுவும் எடுத்துட்டாங்கன்னா நீர் சத்து மேலும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது கொடுக்குறதா இருந்தால் கூட நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு இந்த டைமில் இதை கொடுக்கலாமான்னு கேட்டுட்டு கொடுக்குறது தான் நல்லதாக இருக்கும். எதுவாக இருந்தாலுமே டாக்டர்கிட்ட கேட்டுட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் படி பண்ணுறது நல்லதுன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னொரு நேயரும் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் மேடம், நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன் மேடம், ராபர்ட். சொல்லுங்க சார். சார், இந்த கொசு எப்படி மேடம் கடிச்சாலே இப்படி வந்துடுமா, இல்லாட்டினா அதை நம்ம உடம்புல தாங்கக்கூடிய சக்தி இருக்கிறனால இப்படி அதை தாக்கு பிடிக்கலாமா, இல்லைன்னா காய்ச்சல் வந்தால் அதுக்கப்புறம் பப்பாளி சாறு எதுவும் குடிக்கலாமான்னு கேட்கறது தான் பண்ணேன் மேடம். கொசு கடிச்சாலே இந்த காய்ச்சல் வந்துருமா அப்படின்னு? காய்ச்சல் வந்துருமா, இல்லைன்னா நம்ம பாடியில் எதுவும் இந்த எதிர்ப்பு சக்தியில் தாங்கக்கூடிய இது இருக்குதான்னு. ஓகே சார், உங்க கேள்வி புரிஞ்சிச்சு, டாக்டர் பதில் அளிப்பார். இல்லை, அந்த கொசு வந்து ஃபஸ்ட்டு இன்ஃபெக்டடாக இருக்கணும். அதாவது அந்த கொசுவில் வந்து டெங்கு வைரஸ் அது வந்து ஒரு வெக்டர் தான், அது வந்து பரவுற ஒரு கருவி. டெங்கு அந்த கொசுவில் இந்த டெங்கு வைரஸ் இருந்து அந்த டெங்கு வந்து பல முறைகள் ஒருத்தரை கடித்து அந்த வைரஸ் கிருமிகள் பல முறை உடம்புல என்ட்ராகி அது உடம்புல மல்டிப்ளை ஆக ஆரம்பித்தா மட்டும்தான் நமக்கு ஜுரம் வரும். ஏதோ ஒரு உடம்புல நீங்கள் ஒரு கொசு கடிக்கிறத பார்த்துட்டிங்கன்னா உடனே நமக்கு டெங்கு மலேரியா உடனே வந்துடும்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம். குறிப்பாக இந்த பகல் நேரத்தில் கடிக்கக்கூடிய கொசு கடிக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீடெல்லாம் சுத்தமாக வச்சுருக்குறோம். நம்ம யூஸ்வலாக நம்ம கொசுக்கடியிலேருந்து எப்போ நம்ம பாதுகாக்கிறோன்னா, நைட்டு இந்த 7 மணி 8 மணி ஆனவுடனே கதவுகள் ஜன்னல்கள்லாம் சாத்திட்டு ரிப்பலன்ஸ்லாம் போட்டுட்டு நம்ம கொசு வலையில் போய் படுத்துக்கிறோம். அந்த 6-7 மணி நேரம் நம்ம இருந்தால் நம்ம எல்லா கொசு வியாதியிலேருந்து தப்பிச்சிடறோம் நம்ம நினைக்கிறோம். அது ஆக்சுவலாக உண்மை கிடையாது. நம்ம பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், ஸ்கூல் அறைகளில் சுகாதாரமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். வேலைக்கு போகிறோம், வேலை செய்கிற இடங்களில் நம்ம அந்த கொசுக்கள் இருக்குதா, அது பரவாமல் இருக்குதான்னு பார்த்துக்கணும். மால் போகிறோம், தியேட்டர்ஸ் போகிறோம், மணிக்கணக்கில் அங்கே இருக்கிறோம், அந்த இடங்கள்லாம் கொசு கடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்ததுன்னா அதையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணாதான். இந்த ஏரியாவெல்லாம் நம்ம சர்வேலன்ஸ் பண்ணி அதுக்கெல்லாம் கட்டுப்படுத்துதல் ஏற்படுத்தினா மட்டும்தான் டெங்குவோடைய இந்த வீரியத்தன்மையையும் இந்த நம்பர்ஸையும் நம்மளால் குறைக்க முடியும். இந்த பருவ காய்ச்சலிலிருந்தும் டெங்கு காய்ச்சலிலிருந்தும் நாம் எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக மருத்துவரிடம் பேசி வருகிறோம். டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்த விஷயங்கள் தான், நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம்.
இந்த டெங்கு ஜுரத்தில் இன்னொரு முக்கியமான அறிகுறி வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்த மாதிரி அந்த தோள்களில் சின்ன சின்ன இரத்த புள்ளிகள் வருது. ஜுரம் வித் ஸ்கின் லீஷன்ஸ், அதாவது நாங்கள் இப்போ ஆங்கில மருத்துவத்தில் ஃபீவர் வித் ரேஷஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஈவன் தட்டமையில் கூட அந்த மாதிரி வரலாம். இந்த பருவ காலத்தில் வர ஃபீவர்களோட இந்த மாதிரி ஸ்கின்ல சில லீஷன்ஸ் அந்த ரெட் கலரில் புள்ளி புள்ளியாக லீஷன்ஸ் வரதை தெரிஞ்சுதுன்னா அது டெங்குக்கு உண்டான அறிகுறியாக இருக்கலாம். அது கண்டிப்பாக டெங்குன்னு சொல்ல வரல. பட் அந்த மாதிரி இருக்கும்போது உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுகி உங்களோட தட்டணுக்களை செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஓகே, அது பற்றியும் நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கிடையே ஒரு நேயர் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்களுடைய சந்தேகம் என்ன? வணக்கம் மேடம். வணக்கம் சார். நான் ஈரோட்லேருந்து ஜெயலானி பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க மேடம். இந்த டெங்குக்கு வந்து நம்ம இந்த கொரோனா தடுப்பூசி போட்டுக்கோம் இல்லைங்களா? அப்போ வந்து இதுக்காண்டி தனியாக தடுப்பூசி போடணுங்களா, தேவையில்லையா? டெங்குவுக்கு கொரோனாக்கான தடுப்பூசியே போதுங்களா? ஓகே, டாக்டர் பதில் அளிப்பார். டெங்குவுக்கு தடுப்பூசியா அப்படின்னு கேட்குறாங்க. டெங்குக்கு தடுப்பூசி ஒன்றும் கண்டுபிடிக்கல. ஆக்சுவலாக அதில் நிறையா ட்ரையல்லாம் பண்ணாங்க ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில். டெங்கு ஜுரத்தில் ஒரு யூனிக்னஸ் என்னென்னா, டெங்கு ஜுரத்தில் 4 விதமான சீரோ டைப் இருக்குது. ஸோ 4க்கும் சேர்த்து நம்ம ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சா தான் டெங்குவை ஒழிக்க முடியும். இல்லைனா ஒரு வகையான டெங்கு வந்து அதிக அளவில் பரவ ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது விஷயம் டெங்குவில் என்னென்னா, ஒருத்தருக்கு டெங்கு காய்ச்சல் வந்து போணுச்சுன்னா அவங்க உடம்புல வந்து டெங்கு அந்த வைரஸ்க்கு உண்டான எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் ஃபார்ம் ஆகிருக்கும். இதுவே ஒரு 2 மாதம் கழித்து திருப்பி அதே நபருக்கு திருப்பி டெங்கு தாக்கல் ஏற்பட்டுச்சுன்னா அந்த டெங்கு வந்து ரொம்ப சிவியர் டெங்குவாக ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம உடம்புல இருக்கிற ஆன்டிபாடிஸ் வந்து வர வைரஸ்க்கு எதிராக அபரிமிதமாக வேலை செய்யும். நம்ம கொரோனாவில் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் அபரிமிதமாக வேலை செய்கிறதுனால டெங்குவோடைய சிம்டம்ஸ் வந்து ரொம்பவே அதிக அளவில் காட்டும். நிறைய டைம் இந்த வேக்சின் கண்டுபிடிக்கும் போது நிறைய பேருக்கு உண்டான மெயின் பிரச்சனையே வேக்சின் போட்ட பிறகு வேக்சின் போட்டவங்களுக்கு சில டைம் டெங்கு திருப்பி வந்துச்சுன்னா அது அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அதனால தான் இந்த டெங்கு வேக்சின் வந்து நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரவே முடியல. கொரோனா வேக்சினுங்கிறது ஸ்பெசிஃபிக்காக அந்த வைரஸ்க்காக மட்டும்தான் கண்டுபிடிச்சதை ஒழிய அந்த ஒரு வேக்சின் வந்து சர்வலோக நிவாரணி மாதிரி எல்லா ஜுரத்தையும் தடுக்காது. ஃப்ளூ வைரஸ் வந்து அதுக்கும் வேக்சின் இருக்குது. பட் அதுவும் வருஷத்துக்கு ஒரு போட்டு அப்டேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃப்ளூலேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். ஒரு நோய்க்கு ஒரு வேக்சின்ஸ் தடுப்பூசிகளை நம்ம போட வேண்டியது அவசியமாக இருக்குது. டெங்குக்கு இன்னும் அது வந்து கண்டுபிடிக்கப்படலை அப்படின்றீங்க. ஃப்ளூ மட்டும் இல்லாமல் வேறு என்ன மாதிரியான தடுப்பூசிகளும் இந்த சீசனில் நம்ம போட வேண்டிய அவசியம் இருக்கா? இந்த சீசனில் நம்ம ஃப்ளூ வேக்சின் மட்டும்தான் போட வேண்டியிருக்கும். ஜென்ரலாக மற்றதெல்லாம் நம்ம வந்து ஜுரம் வராமல் பாதுகாத்துக்கணும். இந்த வெக்டர் பார்ன் டிசீசஸ்க்கு கொசுக்கள் பரவாமல் தடுக்கிறது, செடி கொடிகளுக்கு இடையில் ரொம்ப அதிக அளவில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அங்கே இருக்கிற டிக் பார்ன் டிசீஸ் ஸ்க்ரப் டைஃபஸ்ங்கிறத ப்ரிவெண்ட் பண்ணுறது. இந்த மழை சீசனில் லெப்டோஸ்பைரோசஸ்ன்ற இந்த எலி ஜுரம்னு சொல்லுவாங்க, அது பரவும். ஸோ அதுக்கு வந்து நம்ம சுற்றுப்புறங்களை சுத்தமாக வச்சுக்கணும். அழுக்கான தேங்கின தண்ணிகள் இல்லாமல் பார்த்துக்கிறதும் நல்லது. ஸோ இதுதான் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். வேக்சினுங்கிறது இந்த சீசனுக்கு ஃப்ளூக்கு மட்டும்தான் இருக்குது. ஓகே, நீங்கள் அந்த ரேஷஸ் மாதிரியான அறிகுறிகள் டெங்குக்கு பற்றி சொல்லிகிட்டு இருந்தீங்க. அதில் அது தட்டமைக்கும் அது மாதிரி தான் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஆனால் அது இந்த சீசன் கிடையாது. ஆனால் நிறைய கிராமப்புறங்களில் அதில் ஒரு மிஸ்கன்செப்சுவல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதற்கிடையே ஒரு நேயர் நம்மோடு இணைஞ்சிருக்கிறார். வணக்கம், உங்களுடைய கேள்விகள் என்ன? மேடம், என்னோட கேள்விகள் ஒன்றும் இல்லை மேடம். குழந்தைங்கள இப்போ கிளைமேட் அடிக்கடி சேஞ்ச் ஆகுது இல்லை? நான் ஐ மீன் பாண்டிச்சேரி. ஓகே, கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுனால குழந்தைங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸாக ஏதாவது செக்யூர் பண்ணணுமா அப்படின்னு தான் மேடம் என்னோட கேள்வி. கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும்? கிளைமேட் சேஞ்ச், இப்போ இந்த ஃப்ளூ வைரஸை பற்றி தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிளைமேட் சேஞ்சில் குழந்தைகளுக்கு அதிக அளவில் பரவுறது வந்து இந்த ஃப்ளூ வைரஸ் தான். இந்த ஃப்ளூ வைரஸ் ஏன் குழந்தைகளுக்கு அதிக அளவில் பரவுதுன்னா, அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஒரே கிளாஸ் ரூமில் ஒரு கிட்டத்தட்ட 20லேருந்து 30 பேர் ஒன்றா இருக்கிறாங்க. ஒரு குழந்தைகள்கிட்ட இன்னொரு குழந்தைகளுக்கு பரவுறது ரொம்ப வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அதனால் இந்த ஃப்ளூ வேக்சினை குழந்தைகளுக்கு போட வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா, அந்த டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக போட்டுக்கிறது நல்லது. ரெண்டாவது, குடி தண்ணீரை வந்து சுத்தமாக காய்ச்சி கொடுக்குறதும் ஒரு வகையில் சில டயரியல் டிசீசஸ் குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி வராமலும் பார்த்துக்கும். ஓகே, மற்றும் ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம், உங்களுடைய கேள்விகள் என்ன? அனந்தகிருஷ்ணன், கடலூர். இப்போ இது டெங்குனுடைய பாதிப்பை இருக்கிற ஒவ்வொருத்தனுடைய பிளட்டில் இருந்து
சோதனை செய்து பார்க்க முடியுமா முடியாதாங்கிறது பற்றி டாக்டர் விளக்க வேண்டுமாயும், நான் வந்து 70 வயது எனக்கு, என்னாட்ட இருக்கிற 70 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த டெங்குனுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் நாங்கள் ரொம்ப உஷாராக பார்த்துட்டு இருக்கிறோம். இதை தவிர்த்து வேறு ஏதேனும் தடுப்பு முறைகள் டெங்குக்கு அல்லாத வேற மருத்துவ இதற்காக உங்களுடைய ஆலோசனையை கேட்கிறேன். டாக்டர் உங்களுடைய ஆலோசனை. இல்லை, ஒரு கேள்வி எனக்கு சரியா புரியல சார். உங்களுடைய முதல் கேள்வி என்ன சொன்னீங்க? பிளட்டில் இருந்து டெங்குனுடைய பாதிப்பு இருக்குதா என்பதை அறிய முடியுமா? ரைட், ஓகே. அதாவது டெங்கு ஜுரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி உறுதிப்படுத்துறதுங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. டெங்கு ஜுரத்துக்கு 2 விதமான டெஸ்ட் இருக்குது. அதாவது முதல் சில நாள்களில் ஃபஸ்ட்டு 2 to 3 டேஸில் NS1 ஆன்டிஜெனுங்கிற ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணுவோம். அது ஒரு சிம்பிள் கார்ட் டெஸ்ட்டு தான். அதுவும் ரொம்ப சென்சிட்டிவான டெஸ்ட்டு தான். NS1 ஆன்டிஜென் டெஸ்ட் பண்ணுவோம். இது 5வது நாள் 6வது நாளில் டெங்கு ஆன்டிபாடிஸ், அதாவது சீராலஜி ஃபார் டெங்கு பண்ணுவோம். அது கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டு. ஸோ யூஸ்வலாக நாங்கள் ரிலை பண்ணுறது வந்து NS1 ஆன்டிஜென் கிடையாது. யூஸ்வலாக நம்ம டெங்கு சீராலஜி, அது 5வது நாள் நம்ம உடம்புல ஏற்படுற அந்த எதிர்ப்பு சக்தி, டெங்கு ஃபீவருக்காக ஏற்படுற எதிர்ப்பு சக்தியை வச்சு பார்க்குற டெஸ்ட் தான் இந்த சீராலஜி டெஸ்ட். அந்த சீராலஜி டெஸ்ட்டை வச்சு நம்ம இந்த டெங்கு வந்து அக்யூட்டாக இப்போ வந்திருக்கா இல்லை ஏற்கனவே வந்து போனதோட அறிகுறி இருக்காங்கிறத நாங்கள் சொல்லிவிடுவோம். அந்த டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுமே அறிவுரை பண்ணுவோம். அவர் வயதை கருத்தில் கொண்டு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த 60 வயசு 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எந்த ஜுரமாக இருந்தாலும் அதோட தாக்கம் வந்து அதிக அளவில் இருக்கும். ஸோ இவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே டாக்டர்ஸை பார்க்கணும். சில சமயத்தில் மருத்துவ உதவிகள் இல்லாத இடங்கள் இருக்கும் இல்லையா, அதாவது அட்மிஷன் பண்ணி பார்க்கக்கூடிய இடங்கள் இல்லாத இடமா இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 1 or 2 டேஸ் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தங்கி கூட அந்த வியாதி எந்த அளவுக்கு இப்போ வீரியத்தன்மை கூடுது இல்லை குறையுதுங்கிறத மானிட்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு திரும்புறது நல்லது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த டைமில் வந்து எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸையும் ஃபீவர் வார்டுங்கிறத கண்டிப்பாக அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஃபீவர் வார்டில் எல்லா ஃபீவர் கேசஸையும் அங்கே செக்ரிகேட் பண்ணி அவங்களுக்கு அதுக்கு சிறப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்து, அங்கே டெங்குன்னு அறிகுறி கண்டுபிடிச்சதுன்னா அவங்களுக்கு ஸ்பெஷலான ஏரியா ஒதுக்கி அவங்களுக்கு இந்த கொசுவலைகள் கொடுத்து அந்த டெங்கு மற்றவங்களுக்கு பரவாமல் பார்த்துக்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஏற்பாடுகள் எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃபீவர் வார்டுனே க்ரியேட் பண்ணி இதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்துருவாங்க. மற்றொரு நேயர் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம், உங்களுடைய கேள்விகள் என்ன? ஹலோ, வணக்கம் சார், உங்களுடைய கேள்வி. ஹலோ, நீங்க லைன்ல தான் இருக்கீங்க. டாக்டர்கிட்ட நீங்க கேட்க வேண்டிய கேள்வியை கேளுங்க. சார் வணக்கம் சார், நாங்கள் திருவள்ளூர் பக்கத்துல இருந்து பேசுறோம். ஹலோ, சொல்லுங்க உங்களோட சந்தேகம் என்ன? சார், ஒரு நபருக்கு வந்து ஃபீவர் வந்துச்சுன்னா, உங்க நம்பருக்கு ஃபீவர் வந்ததுனாக்கா, ஆமாம் சார், பிளட் டெஸ்ட் பண்ணா. சரி, நீங்க டிவியை பார்க்காம பேசுங்க. சரிங்க சார். பிளட் டெஸ்ட் எப்போ மேடம் எடுத்தா கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும்? ஓகே. நோய் பாதிப்புக்குள்ளானதுக்கு உடனே எப்போ பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதாவது ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு டைம் இருக்குது. இப்போ டெங்கு ஜுரம்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு 2 days 3 days நம்ம பண்ணுறதா இருந்தால் இந்த NS1 ஆன்டிஜன் மட்டும்தான் பாசிட்டிவ் வரும். யூஸ்வலாக அதை ரொம்ப ரிலை பண்ணுறதில்ல, நாங்கள் சீராலஜி பண்ணுவோம். அதனால் டெங்கு ஃபீவர் 4வது நாள் 5வது நாளில் நம்ம செக் பண்ணோம்னா டெங்குவை கண்டிப்பாக உறுதிப்படுத்திக்கலாம். பட் மலேரியா மாதிரி ஜுரங்களில் டே 1 பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஃப்ளூ வைரஸ்க்கு டே 1 நேசல் ஸ்வாப் டெஸ்ட் பண்ணோம். அதாவது இந்த கொரோனாக்கு பண்ணுற மாதிரியே இப்போ சாதாரண ஃப்ளூக்கும் நேசல் ஸ்வாப் டெஸ்ட் இருக்குது. அது பண்ணாலே ஒரு 6 மணி நேரம் இல்லை 12 மணி நேரத்தில் ரிப்போர்ட்ஸ் வந்துடும். இது இன்ஃப்ளூயன்ஸா ஏயா பியா என்ன டைப்புங்கிறது தெரியும், ஸ்வைன் ஃப்ளூவா அப்படிங்கிறத அவன் கண்டுபிடிச்சி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். மற்றொரு நேயர் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம், உங்களுடைய கேள்வி. ஹலோ, வணக்கம் மேம், உங்களுடைய கேள்வி. மேம், நாங்கள் திருச்சியிலேருந்து கால் பண்ணுறோம். முத டெங்கோட அறிகுறி பிள்ளைங்களுக்கு எப்படி சார் தெரியுதுன்னு கேட்கணும் சார் கிட்ட. அதாவது பிள்ளைங்க வந்து ஒருத்தர் கிளாஸ்ல பழகுறாங்க வைக்கிறாங்க, அது எப்படி நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. பசங்க ஒருத்தவங்களுக்குள்ள ஒருத்தவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இதுல இருந்து எப்படி பசங்களை தடுத்துக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். டெங்கு வந்து
தொடுதல்னால பழகுறதுனால அப்படி வராது. இப்போ நீங்கள் கேட்குறதுல 2 விதமாக பார்க்கலாமா. ஒன்று வந்து குழந்தைகள் வந்து ஒரே வகுப்பறைகளில் நிறைய பேர் இருக்கிறதுனால ஒருத்தர் க்ளோஸாக கான்டாக்ட் இருக்கிறதுனால ஃப்ளூ வைரஸ் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நான் சொன்ன அந்த ஹெர்ட் இம்யூனிட்டி தான். ஒரு கிளாஸில் வந்து 30 பேர் இருக்காங்க, 15 பேருக்கு வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் போட்டிருக்கோம்னா அந்த வகுப்பறையில் அந்த ஃப்ளூ வைரஸ் பரவுறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதே 30 பேரும் வேக்சின் போட்டிருந்தாங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அப்படியே வந்தாலும் அதோட வீரியத்தன்மை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது இப்போ ஜஸ்ட் 1 or 2 டேஸில் சரியாகிற அளவுக்கு தான் அதோட வீரியத்தன்மை இருக்கும். அது ஒரு புறம். ரெண்டாவது, டெங்கு ஜுரத்தோடைய அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து ரொம்ப சோர்வு அடைஞ்சிருவாங்க அந்த ஜுரத்தில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபீவர் வந்து ரொம்ப ஹை கிரேட் ஃபீவராக இருக்கும். குழந்தைகள் ரொம்ப சோர்வு அடைஞ்சிருவாங்க. அவங்களோட நீர் சத்து ரொம்ப குறையும். அவங்களோட டீஹைட்ரேஷன் தெரியும். ரெண்டாவது, உடம்பு வலியினால் ரொம்ப அவதிப்படுவாங்க. இது அந்த ஃபஸ்ட்டு 2 டேஸில் அது தெரிஞ்சிடும். ஸோ குழந்தைகளுக்கு ஹை கிரேட் ஃபீவர் 1 or 2 டேஸ் இருந்தாலே உடனே நீங்கள் மருத்துவரை பார்த்துருங்க. நான் சொன்ன மாதிரி டெங்கு ஜுரத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள், வயதானவர்கள் இந்த 2 வயதினர்களுக்கும் நம்ம முன்னெச்சரிக்கையாகவே டாக்டரை பார்க்குறது தான் நல்லது. குழந்தைகளுக்கு எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறீங்க. இன்னொரு நேயர் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் மேடம், என்னுடைய பேர் ராஜசேகர், செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேன் மேடம். கேள்வி சொல்லுங்க சார். எனக்கு 60 வயசு. டெங்கு வர்றதுக்கு முன்னாடியே நிலவேம்பு கஷாயமோ இந்த பப்பாளி அலச்சாரம் சாப்பிட்றதுனால ஏன்னா கஷ்டம் இருக்குமா? ஓகே, வருமுன் காக்கக்கூடிய நடவடிக்கைகள் இல்லை, இது நான் ஏற்கனவே பதில் அளிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக டெங்கு ஜுரம் வராமல் இருக்கிறதுக்கோ இல்லை ஒவ்வொரு ஜுரங்கள் வராமல் இருக்கிறதுக்காக இதை எடுக்கிறது இல்லை. இது ஜென்ரலாக நம்மளுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக உள்ளது. இந்த காலகட்டத்தில் நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளோட எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பெட்டராகி இந்த மாதிரி பரவக்கூடிய வியாதிகள், அதாவது பருவ காலத்துலேருந்து பரவக்கூடிய வியாதிகள் வந்து நம்மளை ஓரளவு காத்துக்கலாம். அதனால் இதை முன்னெச்சரிக்கையாக சாப்பிட்றதுல எந்தவித தவறும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது உபாதைகள் இருந்தது, வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்தது, உங்களால் இதை டாலரேட் பண்ண முடியல அப்படின்னா அதை கட்டாயப்படுத்தி எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களால் ஜீர்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிலவேம்பு கஷாயங்களை உங்களால் தாராளமாக சாப்பிட முடியும், ஏதோ சைடு எஃபெக்ட் இல்லாமல் சாப்பிட முடியும்னா கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம், நல்லது தான். ஓகே, மற்றும் ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம் மேம், கேள்வி சொல்லுங்க. இல்ல, இப்போ பாப்பாஸ் பாத்தீங்கன்னா சண்டேல இருந்து ஃபீவர் இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு. ஹலோ, சொல்லுங்க. இல்லைங்க, சண்டேல இருந்து பாப்பாக்கு பாத்தீங்கன்னா ஃபீவர் இருந்துட்டே இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கும் போனோம், இன்ஜெக்ஷன் எல்லாமே பண்ணி மருந்து எடுத்துட்டு இருக்கான். ஆனா பாப்பா சோர்வாவே இருக்கான், அடிக்கடி ஜுரம் வந்து போயிட்டே தான் இருக்குது. ஸ்கூலுக்கும் நான் 2 நாள் அனுப்பல, என்ன பண்றதுன்னு தெரியல. தான் சார் சொன்ன அறிகுறிகள்லாம் இருக்குங்களா? அது சம்பந்தமா சார் கிட்ட ஏதாவது? ரொம்ப சோர்வாவே இருக்கான், என்ன சாப்பிட்றதும் கம்மியாயிடுச்சு. ஜுரத்துக்கு உண்டான டெஸ்ட்டுகள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? பண்ணலைன்னா ஐ திங்க் திஸ் ரைட் டைம் டு டூ பிளட் டெஸ்ட். நீங்கள் ஏதாவது டெஸ்ட்டுகள் பண்ணி என்ன ஜுரம்னு முதல்ல கண்டுபிடிச்சிடணும். ஜுரத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரே வைத்தியம் கிடையாது. அதனால் முதல் 2 நாள் 3 நாள் நம்ம பொதுவான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க எல்லாருமே. பட் 3ஆவதுக்கு மேலே 4க்கு மேலே ஜுரம் இருந்ததுன்னா ஜுரத்தோட காரணத்தை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வைத்தியம் பண்ணுறது தான் நல்லது. நீங்கள் டெஸ்ட்டுகள் எதுவும் பண்ணலைன்னா தயவுசெய்து டெஸ்ட்டுகள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைத்தியத்தை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம், உங்களுடைய கேள்வி. வணக்கம் டாக்டர், இதுக்கு ஏஜ் லிமிட் எதுனா இருக்கா? இந்த டெங்கு ஃபீவருக்கு எதுனா ஏஜ் லிமிட் இருக்கா டாக்டர்? சின்ன குழந்தைங்களுக்கும் வருமா? ஏஜ் லிமிட்டே கிடையாது சார், யாருக்கு வேணால் வரலாம். ஸோ இப்போ பிறந்த குழந்தைகள் இப்போ ஒரு 6 மாதம் வரைக்கும் தாயோட நல்ல அரவணைப்பில் இருக்கிறதுனால அந்த குழந்தைகளை நல்லா பார்த்துப்போம், நல்லா கவர் பண்ணி வச்சுருப்போம், நம்மளே கொசுவலெல்லாம் அதுக்கு போட்டிருப்போம். அதுக்கு அதிகமான அக்கறை செலுத்துறதுனால அந்த வயது குழந்தைங்களுக்கு வர்றது கொஞ்சம் கம்மி. பட் வரக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த வியாதி வந்து எல்லா வயதினர்களையும் கண்டிப்பாக தாக்கும். எல்லாருமே கவனமாக இருக்கிறது தான் நல்லது. இதுக்கு வயது வரம்பே இல்லைன்னு சொல்கிறீங்க. இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம், உங்களுடைய கேள்வி. வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன சார்? வணக்கங்க, நான் சென்னை ஜாபரங்கன்பட்டிலிருந்து பேசுறேன். என்னுடைய பேர் வந்து ஜிபிஎஸ் கார்த்திக். சரி, கேள்வி சொல்லுங்க. எனக்கு வந்து தொடர்ந்து ஒரு 3 வருஷமா டெங்கு வந்துட்டு இருக்கு.
ஓ ஓகே. 3 வருஷமா டெங்கு வந்துட்டு இருக்கு. ரொம்ப சோர்வா இருக்கு எனக்கு. ஓகே. இப்போ ஏதாவது உங்களுக்கு அந்த அறிகுறி இருக்கா இல்ல மறுபடியும் வரும்னு கேக்குறீங்களா டாக்டர் கிட்ட? ரொம்ப வந்து உங்களுக்கு என்ன சார் சந்தேகம்? ரொம்ப கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு மேடம். ஓகே. நீங்க டிவியை பார்க்காம பேசுங்க. உங்களோட எக்ஸாக்ட்டான சந்தேகம் என்ன சார்? 3 தடவை உங்களுக்கு டெங்கு வந்திருக்கு, இப்போ என்ன சந்தேகம்? இப்போ வந்து எனக்கு ரொம்ப தலை சுத்துது மேடம். ரொம்ப தலை சுத்துது மேடம். ஓகே, மறுபடியும் டெங்குவா இருக்குமான்னு சந்தேகிக்கிறீங்க? ஓகே டாக்டர், நீங்க ஒரு தடவை டெங்கு வந்ததுனாலே அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு 3 தடவை டெங்கு வந்திருக்கு அப்படின்றாரு. டெங்கு வந்தால் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. அந்த டெங்கு வந்தால் அதுக்குண்டான ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்புல இருக்கும். ஸோ செகண்டரி டெங்கு வந்ததுன்னா சிவியராக தான் வரும். ஸோ அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. பட் ஆனால் அந்த பரவுற தன்மைகள் கொஞ்சம் குறையலாம். அதனால தான் அந்த சைக்கிளிக்கல் எவ்ரி இயர் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கூட ஏறதுக்கு காரணம் அந்த வைரஸோடைய தன்மையினால் இருக்கலாம். பட் வருஷம் உங்களுக்கு டெங்கு வருதுன்னா நீங்கள் அதோடைய காரணத்தை முதல்ல கண்டுபிடிங்க. ஏன்னா உங்களோட ஏரியாவில் கொசு நிறைய இருக்கலாம். அதை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான வழிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா டெங்கு ஜுரம் செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் வரும்போது நான் சொன்ன மாதிரி அதோட வீரியத்தன்மை ஜாஸ்தி இருக்கும். நம்மளை உடம்புல உள்ள பாதிப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வருஷம் டெங்கு வர்றது ஒரு நல்ல அறிகுறி கிடையாது, நம்ம உடம்புக்கும் கிடையாது. இன்னொரு விஷயம் அந்த டெங்கு பரவலை நம்ம தடுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலைங்கிறது தான் இதை காட்டுது. அதனால் உங்கள் சுற்றுப்புறங்களை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடங்கள், வெளியில் போகிற இடங்கள்லையும் இந்த மாதிரி கொசு தொல்லைகள் இல்லாமல் இருக்குதானுங்க அதை உறுதிப்படுத்திக்கோங்க. இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம், உங்களுடைய கேள்வி. நாங்கள் கோயம்பேடுலேருந்து பேசுகிறேன். என் பேர் விஜய்ங்க. சரி, கேள்வி சார். இந்த பப்பாளி இலைய சாறு குடிச்சாக்கா நல்லதுன்றாங்க, அது உண்மையா? சிலர் சொல்றாங்க அது கட்டை விரல்லையோ ஆள்காட்டு விரல்லையோ அந்த பப்பாளி இலையை சுத்திக்கிட்டாலும் நல்லதுன்றாங்க. இதெல்லாம் உண்மையா? ஓகே டாக்டர். இல்லை, பப்பாளி இலையை சாப்பிட்றது நல்லதா கெட்டதான்னு டெஃபினட்டாக நம்மளால் சொல்ல முடியாது. அது சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால நம்மளோட எதிர்ப்பு சக்தி நல்லா இம்ப்ரூவ் ஆகுங்கிறது தொட்டு நம்மளோட இருக்கிற பழக்கம்தான். ரெண்டாவது ஆயுர்வேத முறையில் அதை ப்ரமோட் பண்ணுறாங்க, நிலவேம்பு கஷாயமும் பப்பாளி இலையும். அதனால் அதை சாப்பிட்றதுல எந்த தப்பும் இல்லை. பட் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அது பப்பாளி இலையை கையில் கட்டிக்கிறது, அது விரலில் சுற்றிக்கிறது எந்த வகையில் பிரயோஜனமாக இருக்குன்னு எனக்கு தெரியல. அது அநேகமாக அது மூட நம்பிக்கையாக இருக்கும். நீங்கள் அரசோடைய இப்போ கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா அரசாங்கத்தோடைய வெப்சைட்லாம் போய் பாருங்கள். நிறைய வல்லுநர்கள் சேர்ந்து நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை வெப்சைட்டில் அவ்வளோ கிளியராக படங்களோடு போட்டிருக்காங்க. tnhealth.com போனீங்கன்னா டெங்கு வைரஸ், டெங்கு ஃபீவரை பற்றி உங்களுக்கு எழுப்புற எல்லா சந்தேகத்துக்கும் அதில் பதில் இருக்குது. அது எப்படி இருக்கும், ஸ்கின்னில் எப்படி காட்டும், அந்த கொசு எந்த மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், என்னென்ன பராமரிப்பு முறைகள் எடுக்கலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதுக்கு என்னென்னலாம் வசதிகள் இருக்குது, எல்லாமே தெளிவாக இருக்குது. ஸோ ஐ திங்க் நம்ம கொஞ்சம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி வெப்சைட் கண்டிப்பாக யூஸ் ஆகும் உங்களுக்கு. நிச்சயமா டாக்டர், நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிற மாதிரி நமக்கு வருமுன் காப்போம் நடவடிக்கைகளை என்னென்ன மக்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதும், அவர்கள் சந்தேகம் வழியாகவே நிறைய விஷயங்களுக்கு தீர்வும் சொல்லியிருக்கிறீங்க. முக்கியமான செல்வம் இந்த உடல் நலத்தை பேணுவது தான். எங்களோடு இணைந்து நேயர்களின் சந்தேகங்களுக்கும் நிறைய தீர்வுகளை கொடுத்தமைக்கும் மிக்க நன்றி. நன்றி. ஒரே ஒரு விஷயம், எல்லாரும் அவங்க ஒரு ஃபேமிலி டாக்டரை கண்டிப்பாக ஒரு கான்செப்டாக வச்சுக்கோங்க. எந்த சந்தேகம் இருந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கையான உங்கள் ஃபேமிலி டாக்டரை போய் முதல்ல அணுகுங்க. அவருடைய அறிவுரைப்படி நீங்கள் வைத்தியங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அனாவசிய டெஸ்ட்டுகளும் பண்ண வேண்டாம், அலட்சியமாகவும் இருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. நன்றி டாக்டர். நேயர்களுக்கும் நன்றி. வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.